திருவண்ணாமலையானுக்கு அரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இன்றைய தினம் விசேஷமான கார்த்திகை தீபத் திருநாள் எல்லா இடங்களிலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. வீடுகள், கோவில்கள் என்று எல்லா இடத்திலும் கொண்டாடப்பட்டாலும் திருவண்ணாமலையிலே கார்த்திகை தீபத்தை கொண்டாடும் போது அதற்கு ஒரு தனி விசேஷம் இருப்பது காரணமாகிறது. அதற்கான விசேஷம் என்னவென்றால், திருவண்ணாமலையில்தான் இந்த தீபம் ஏற்றும் திருவிழா முதலில் தொடங்கியதாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த புராணங்கள் சொல்கின்ற காரணத்திலே முதலாக தீபமாக தோன்றியது ஏதோ ஒரு விளக்கோ அல்லது சுடரோ அல்ல, சாட்சாத் சிவபெருமானே அந்த தீபமாக சுடராக தோன்றியதாக சொல்லப்படுகிறது. அதுவும் அரியும் அயனும், அதாவது நான்முகனும் நாரணனும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று போட்டி பொறாமையோடு அகந்தையோடு இருந்த காலகட்டத்திலே தங்களுள் யார் பெரியவர் என்று அவர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அதை அகந்தை வந்துவிட்டால் ஞானம் பறிபோய்விடும், ஞானம் பறிபோய்விட்டால் எதையும் படைக்க முடியாது. ஞானம் வந்துவிட்டால் எல்லாவற்றையும் உருவாக்க முடியும். ஞானமும் அறிவும் மகிழ்ங்கச் செய்வது அகந்தை. இந்த அகந்தையை நமக்குள்ளே இருந்து அகற்ற வேண்டும், அதாவது அகல வேண்டும். அதற்காகத்தான் அகல் தீபம் என்று வைத்தார்கள். அகல் என்றால் அகலச் செய்வது. வெறும் அகல் இருந்தால் பத்தாது, அதில் ஜோதியை, தீபத்தை ஏற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அறியாமை என்கிற இருள் அகலும். இங்கே அரிக்கும் அயனுக்கும் அகந்தை வந்துவிட்டது. அதை போக்க வேண்டுமென்றால் ஒரு ஜோதியை ஏற்றியாக வேண்டும். அதற்காகவே சிவபெருமான் தன்னுடைய தேகத்தையே தானே ஜோதியாக, வானும் மண்ணும் தொட்டு நின்ற மாபெரும் ஜோதியாக, பரஞ்சோதியாக வடிவெடுத்து நின்றார். உங்கள் இருவரிலே என்னுடைய திருவடியையோ திருமுடியையோ பார்த்துவிட்டு வருபவர் யாரோ அவரே பெரியவர் என்று சொன்னார் சிவபெருமான். உடனே புறப்பட்டார்கள் அயனும் மாலும். அயன் அன்னப்பறவையாக மாறி மேலே மேலே பறக்க ஆரம்பித்தார். நாரணனாகிய பெருமாள் வராக வடிவம் எடுத்துக்கொண்டு பூமியை குடைந்து கொண்டு உள்ளே பாதாளத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தார். இந்த சமயத்திலே போக 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 போய்கொண்டே இருக்கிறது. பாதாளம் கடந்து 7 புவனங்கள் என்று சொல்லுவார்கள். பாதாள உலகத்திலும் 7 உலகங்கள் இருக்கின்றன. அந்த உலகங்களை எல்லாம் கடந்து போன பிறகும் சிவனுடைய திருவடியை காணவில்லை. அங்கிருந்து ஏமாற்றத்தோடு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் மகாவிஷ்ணு. அதே நேரத்திலே வானத்திலே மேலே மேலே சென்று கொண்டிருந்தவர் மேலே உள்ள 7 உலோகங்களையும் கடந்து சென்று விட்டார் பிரம்மா. அப்பொழுதும் பார்க்க முடியவில்லை. அந்த சமயத்திலே அங்கிருந்து தாழம்பூ ஒன்று கீழே விழுகிறது. சிவனுக்கு அர்ச்சனை செய்யப்பட்ட தாழம்பூ. அது கீழே விழுவதை பார்த்தவுடன் பிரம்மாவுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இந்த தாழம்பூ கண்டிப்பாக சிவனின் சிரசில் இருந்துதான் விழுந்திருக்கும். இதனிடம் நாம் பொய் சாட்சி சொல்லுவோம். அப்போவே ஆரம்பிச்சிச்சு பொய் சாட்சியெல்லாம். பொய் சாட்சி சொல்லுவோம் என்று தீர்மானித்து கொண்டு அந்த தாழம்பூவிடம் கேட்கிறார், நான் சிவனுடைய திருவடியை பார்த்ததாக நீ சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் உனக்கு நிறைய வாசனை உள்ள மலர் என்ற பெயரை தருகிறேன். ஏன்னா பிரம்மா தானே உருவாக்குவார். அதனால் பிரம்மாவே சொல்கிறார், நீ நிறைய வாசனை உள்ள நிறைய பேரை ஈர்க்கக்கூடிய நல்ல நறுமணம் உள்ள பூவாகுவாய் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே மேலிருந்து விழுகின்ற தாழம்பூவும் அந்த சிறிய ஆசைக்காக, அதுக்கும் ஒரு கர்வம், நாம் தான் மிகச்சிறந்த மலர் என்று ஆகிவிட்டால் தனக்கு நிகர் யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லவா, அதனால் அதற்கும் ஒரு நப்பாசை. அதனால் அது சம்மதித்து விடுகிறது. வருகிறார்கள், சிவனிடம் வருகிறார்கள். பிரம்மா சொல்லுகிறார், நான் உங்களுடைய திருமுடியை பார்த்து விட்டேன், அதற்கு இந்த தாழம்பூ சாட்சி. உடனே பரம்பொருள் ஆகிய ஈசனுக்கு தெரிகிறது இவர்கள் பொய் சாட்சி சொல்லுகிறார்கள் என்று. மறுநிமிடமே சபிக்கிறார். பிரம்மாவுக்கு எங்கேயும் கோவில் இருக்காது,
தாழம்பூவை யாரும் பூஜைக்கு எடுக்க மாட்டார்கள். அதாவது உயர்வுக்கு ஆசைப்பட்டு பகவானுடைய திருவடியில் சேரக்கூடிய பாக்கியத்தை இழந்து விட்டது தாழம்பூ. அங்கே நாரணன் வேகமாக வருகிறார். மன்னிக்க வேண்டும் ஈஸ்வரா, நான் உங்கள் திருவடியை பார்க்க முடியவில்லை. அதனாலே தான் இன்றைக்கும் திருமாலுக்கு நின்ற கிடந்த இருந்த எல்லா கோலங்களிலும் கோயில்கள் உண்டு. அவரை அழகுபடுத்தி பார்க்கிறார்கள். யார் ஒருவர் தன்னுடைய அகந்தையை ஒழித்து விட்டாரோ அவர் இயல்பாகவே அழகாகுவார். அந்த அழகு ஏற்கனவே திருமாலுக்கு இருக்கிறது. அந்த அழகுக்கு அழகு சேர்ப்பது போல அவரை மேலும் அழகாக்க அலங்கார பிரியனாக செய்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்த இடம் திருவண்ணாமலை. அன்று ஜோதியாக தோன்றிய, தீப்பிழம்பாக தோன்றிய, பெருஞ்சோதியாக தோன்றிய, பரஞ்சோதியாக தோன்றிய ஈஸ்வரன் அப்படியே மலையாக குளிர்ந்தார். அந்த மலைதான் திருவண்ணாமலை. அண்ணுதல் என்றால் நெருங்குதல், அண்ண முடியாத உஷ்ணமான வெப்பமயமான நெருங்க இயலாத மலை என்பதால் அண்ணாமலை. மலையே நெருப்பாக இருக்கும் தலம், அதாவது நெருப்பே மலையாக இருக்கும் தலம். அதன் மேல் ஒரு தீபத்தை ஏற்றுகிறார்கள். அந்த தீபத்துக்கான விசேஷம் என்பதால் தான் மற்ற தலங்களை விட திருவண்ணாமலை தீபத்திற்கு இத்துணை சிறப்பு இருக்கிறது. இந்த திருவண்ணாமலை தீபத்தை யார் ஒருவர் பார்க்கிறாரோ அவர்கள் எல்லோருக்குமே புண்ணியம் கிடைக்கும் என்கிறது சாஸ்திரம். இதற்காக ஒரு ஸ்லோகம் கூட உண்டு. அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது என்றால், முதலில் என்ன சொல்கிறது என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு ஸ்லோகத்தை சொல்லுகிறேன். இந்த உலகத்திலே தரையிலே வசிக்கக்கூடிய வாழக்கூடிய சின்ன சின்ன புழுக்கள், பூச்சிகள், கொசுக்கள், இவற்றிலிருந்து வானத்திலே பறக்கக்கூடிய பறவைகளிலிருந்து, நிலத்திலே வாழக்கூடிய உயிர்களிலிருந்து எந்த பறவையோ எந்த ஜீவனோ எதன் இந்த கார்த்திகை தீபத்தை பார்த்தாலும் அதற்கு உண்மையாக உடனடியாக புண்ணியம் கிடைக்கும். அதனுடைய வாழ்நாளின் இறுதியில் அது மோட்சத்தை அடையும். கொசு தப்புன்னு தட்டுறோம், செத்து போகுது, அதுக்கு எப்படி புண்ணியம் கிடைக்கும்? இல்லை, சரி கொசு போய் ஒரு இதை பார்த்துட்டு வருமா, தீபத்தை போய் பார்த்துட்டு வருமா, அதுக்கு தெரியுமா? சரி, கொசு பார்க்குறது தெரியாது, பறவை எங்கே போய் பார்த்துட்டு வருமா, புழு பார்த்துட்டு வருமா? எதுவுமே பார்க்காது. இதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? வெளிச்சம் எதன் மேலெல்லாம் படுகிறதோ, தன் மீது வெளிச்சம் படுகிறது என்றெல்லாம் எதெல்லாம் உணர்கிறதோ அவையெல்லாம் இந்த கார்த்திகை தீபத்தின் வெளிச்சம் ஒளி பட்டால் நிச்சயமாக புண்ணியத்தை அடையும். இந்த புண்ணியத்தை அடைய வேண்டுமென்றால் ஒரு தீபத்தை பெரிய இடத்திலே வைக்கும்போது தான் சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அதனுடைய பலன் கிடைக்கும். ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப தூரமாக சின்ன ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு எல்லாருக்கும் பரவணுன்னா கிடைக்காது. அதுவே ஒரு உயரமான இடத்தில் ஜோதியை ஏற்றி வைக்கும்போது அது எல்லோருக்கும் பரவும், எல்லா இடத்துக்கும் தெரியும். இந்த திருவண்ணாமலை தீபமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரைக்கும் தெரியும்னு சொல்கிறாங்க. ஆதி காலத்திலலாம் இதை சொக்கப்பனை அப்படின்னு ஒரு கோயிலுமே ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க, இன்றைக்கும் ஏற்றுறாங்க. சொக்கப்பனை, சொக்கன் பனையாக, சொக்கன்னா சிவன், சிவனே பனை ரூபமாக, அதாவது பனைமர உயரத்துக்கு இருந்தார் என்பதனால் சொக்கன் பனை, சொக்கப்பனை, இப்படி தீபம் ஏற்றப்பட்டது. அந்த பழக்கம்தான். ஏன்னா சொக்கப்பனை தீபம் ஒரு கோயிலையும் ஏற்றும்போது அந்த ஊரில் ஒரு கோடியில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த வெளிச்சம் தெரியும். ஆக உயரமான ஒரு இடத்துல ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட வழக்கம்தான் இன்றைக்கு 2668 அடி உயரமுள்ள திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திருவண்ணாமலை தீபத்திற்காக சுமார் 325 கிலோ எடையுள்ள கொப்பரையை கீழிருந்து சுமந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள். அவர்களுக்குத்தான் அந்த தீபத்தை ஏற்றும் உரிமை தரப்பட்டிருக்கிறது. அந்த தீபத்தை அவர்கள் ஏற்றும்போது அதற்கான நெய்யாக கிட்டத்தட்ட இந்த ஆண்டு 4500 கிலோ என்று சொல்லுகிறார்கள். அதற்கு மேலும் இருக்கலாம். ஏனால் பக்தர்கள் எல்லாம் தரக்கூடிய நெய்யையும் சேர்க்கும்போது அந்த நெய்யின் அளவு மேலும் மேலும் அதிகரிக்கத்தான் செய்யும். கிட்டத்தட்ட 4500 கிலோ எடை உள்ள நெய், 1550 மீட்டர் நீளமுள்ள திரி, காடா துணியை திரியாக பயன்படுத்துகிறார்கள். அதை வைத்து அந்த தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த தீபத்தை ஏன் எப்படி ஏற்ற வேண்டும், இப்படித்தான் ஏற்ற வேண்டும் என்று ஏதாவது ஒரு கணக்கு இருக்கிறதா?
இதற்கு காஞ்சி மகா பெரியவர் ஒரு உதாரணத்தை சொல்கிறார். ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டுமென்றால் அதில் முதலில் எண்ணெயை ஊற்ற வேண்டும், அல்லது நெய்யை ஊற்ற வேண்டும், அல்லது அதை ஏற்றுவதற்கு உரிய, அது எரிவதற்கு உரிய பொருளை முதலில் அது நிரப்ப வேண்டும். அதற்கு பிறகு திரியை இட வேண்டும். அதன் பிறகு ஜோதி ஏற்ற வேண்டும். அதை தீ வைத்து ஏற்ற வேண்டும். இப்படி ஏற்றும்போது எண்ணெய் திரி தீ என்று வரும். அதாவது எண்ணெய் திருத்தி கொள்வதற்காக இந்த தீபத்தை ஏற்றுக்கிறேன். ஒரு நாளுமே வீட்டில் தீபம் ஏற்றி வச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்படி தீபம் ஏற்ற காரணம் என்னை திருத்தி கொள்ளுகிறேன், என்னிடம் உள்ள கெட்ட குணங்களை விட்டு விடுகிறேன், என்னுடைய ஆணவத்தை, பொறாமையை, கெட்ட குணங்களை விட்டு விடுகிறேன் என்று சொல்வதுதான் எண்ணெய் திரி தீ. இப்படி எண்ணெய் திருத்தி கொள்வதால் ஏற்படக்கூடிய நன்மையை சொல்வதுதான் திருவண்ணாமலையில் ஏற்றப்படுகின்ற இந்த தீபம்.